வெள்ளரிக்காய் வந்து இலங்கையிலெல்லாம் நாங்கள் இருக்கிறப்போ இந்த வெள்ளரிக்காய் தான் நாங்கள் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தோம். இதுதான் அங்கே அவைலபிளாகவும் இருந்தது. அதே போல் இந்தியாவிலையும் கூட இந்த மாதிரி வெள்ளரிக்காய் தான் அநேகமாக உபயோகப்படுத்துகிறோம் நாங்கள். இப்போ இதை பாருங்கள், இது வந்து லெபனீஸ் கியூகம்பர். ஆஸ்திரேலியாவிலலாம் இது நிறைய எல்லாரும் சலட்ஸுக்கெல்லாம் இதுதான் அநேகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து சின்ன சைஸும் இருக்குது, அது வந்து நாங்கள் கர்கின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி வெள்ளரிக்காயிலேயே பல வித்தியாசமான வெள்ளரிக்காய் இருக்குது. இப்போ எல்லோ கலரில் இருக்குது, அதெல்லாம் இங்கே அவ்வளவா பார்க்க முடியாது. ஆனால் இந்த பெரிய வெள்ளரிக்காய் வந்து அபூர்வமாக இங்கே கிடைக்கும், எப்பயாவது கிடைக்கும். ஸோ அது கிடைச்சதை நான் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் இது வந்து இன்றைக்கி சலட் செய்கிறதுக்கு உபயோகப்படுத்த போகிறது இல்லை. எங்கள் அம்மா வந்து ஒரு அருமையான பால் கறி செய்வாங்க. அதாவது தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டு ஒரு பால் கறி செய்வாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். சாதாரணமாக இந்த வெள்ளை ரைஸ், ஒயிட் ரைஸோட இது மட்டுமே போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். முதல்ல இப்படி ரவுண்டாக இதை வெட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி வெட்டணும். பாருங்கள், இப்படி சின்ன சின்ன க்யூப்ஸாக இதை வெட்டிடுங்க. அப்புறம் வந்து அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 6 செரி டொமேட்டோஸ். தக்காளி இதை விட கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் போடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பரேஷன். இதை வந்து நீங்கள் ஒரு கடாயில் இப்போ போட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக, ஏன்னா இதில் வந்து கியூகம்பர் நிறைய தண்ணி விடும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் போட்டு அப்படியே நீங்கள் வேக விடணும். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் நான் சேர்த்துருக்குறேன். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா பத்தலைன்னா போடலாம். பாருங்கள், தண்ணி அடியில் தான் நிற்கிது, நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. ஓகே, இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு மூடி போட்டு இதை அப்படியே நீங்கள் வேக வைக்கணும். இடைக்கிட கொஞ்சம் கிளறி விடணும். பாருங்கள், இது எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். ஒரு கப் நிறைய தேங்காய் எடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் கோகோனட். ஃப்ரெஷ்ஷுன்னா இங்கே எங்களுக்கு தேங்காய் எல்லாம் உடைச்சி ஃப்ரெஷ் கோகோனட் எல்லாம் எடுக்க முடியாது. ஸோ இங்கே கோமே ஷாப்ஸ், இந்தியன் ஷாப்ஸ், ஸ்ரீலங்கன் ஷாப்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரோசன் கோகோனட் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். இது ஃப்ரீசரில் இருந்து கொஞ்சம் எடுத்து பண்ணிட்டு உபயோகப்படுத்தணும். அதில் 1 கப். அப்புறம் வந்து ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன். இது வந்து மிளகாய். இது பச்சை மிளகாவாக இருந்தால் நல்லது. பட் என்னோடய மரத்தில் எல்லாமே பழமாக இருக்குது. ஸோ அதுதான் நான் உபயோகப்படுத்துகிறேன் இன்றைக்கி. ஒரு 5-6 மிளகாய் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். பாருங்கள், இது வந்து இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து வெள்ளரிக்காயோடு சேர்க்க போகிறேன். அந்த தண்ணி வந்து நல்லா வற்றி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த தேங்காய் இதில் போடணும். ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் நல்ல ஸ்லோ ஃபயரில் வேக விடணும். அருமையான வெள்ளரிக்காய் பால் கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வீடே ஒரே கமகமான வாசனை. இந்த ஜீரகம் பச்சை மிளகாய் காம்பினேஷன் தான் இதுக்கு காரணம். இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ சப்பாத்தி, பூரி, அப்புறம் வந்து ஈவன் வித் பிரெட், ரொட்டி, எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை ஒரு சைட் டிஷ்ஷாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அவ்வளவு அருமையானது. எல்லாத்துக்கும் மேலாக ஒயிட் ரைஸ், ஒயிட் பஸ்மதியோட தனியாக இதை போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு இதனுடைய டேஸ்ட். மீண்டும் shanthastable குவிக் ரெசிபியில் உங்களை நான் இதை போல் ஒரு அருமையான ரெசிபியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.